إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே வசனம் கற்றுத்தந்த பாடம், அதாவது திருக்குர்ஆனோடு நமது உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வது என்பது மிக இன்றியமையாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலம் என்பது நம்மை மார்க்க விடயங்களை விட்டு குர்ஆனை விட்டு தூரப்படுத்தக்கூடிய பல அம்சங்கள் இன்று பெருகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறான சூழலில் நாம் எவ்வாறு நமது பெருமதியான நேரங்களை குர்ஆனோடு தொடர்பாக்கிக் கொள்வது, அதை ஆர்வப்படுத்தக்கூடிய அமைப்பில்தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த தலைப்பில் அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் எவ்வாறு உயிரோட்டமாக நமது வாழ்வோடு தொடர்புபடுத்துவது என்ற ஒரு கோணத்தில் நாம் இந்த தலைப்பை அணுகுவோம். இதில் முதல் வசனமாக நாம் 28வது அத்தியாயத்தின் 82வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா யாரை பற்றி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், காரூனுடைய அந்த வரலாற்றோடு தொடர்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பற்றி தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். காரூனுடைய அந்த ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையும் பார்த்த அந்த சமுதாயம், காரூனுக்கு இருப்பது போன்று செல்வம் நமக்கும் இருக்க வேண்டாமா என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா காரூன் அகம்பாவம் கொண்டபோது, ஆணவம் கொண்டபோது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்தபோது அல்லாஹு தஆலா அவனையும் அவனது செல்வங்களையும் அளித்தான். அல்லாஹு தஆலா இதை திருமறையிலே அதே அத்தியாயத்தின் 81வது வசனத்திலே சொல்கிறான். அவனையும் அவனது மாளிகையும் நாம் பூமியில் சொருகிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அவனுக்கு உதவுவதற்கு யாருமே இருக்கவில்லை. அல்லாஹுடைய தண்டனை வந்தபோது எந்த செல்வத்தை வைத்து அவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தானோ, எந்த செல்வம் தன்னை காக்கும் என்று அவன் மமதை கொண்டானோ, அந்த செல்வம் அவனை காக்கவில்லை. எனவே இவ்வாறு பிரார்த்தனை செய்தவர்கள், அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், இவ்வாறு அந்த காரூனுடைய பொருளாதாரம் போன்று தங்களுக்கு இருக்க வேண்டுமே என்று இவ்வாறு விரும்பியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், லௌலா அன் மன்னல்லாஹு அலைனா
லஹஸஃப பினா என்று சொன்னார்கள். அல்லாஹ் எம் மீது அருள் புரிந்திருக்காவிட்டால் அல்லாஹ் நம்மையும் இந்த பூமியிலே என்ன செய்திருப்பான், அவ்வாறே இழுத்திருப்பான், சொருகி இருப்பான் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த இடத்தில் எமது வாழ்வுக்கு நாம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த இடத்தில் இவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் என்ன? இந்த இடத்தில் இவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் என்ன? அல்லாஹ் அவர்களது துஆவை ஏற்றுக்கொள்ளாதது இல்லையா? அவர்கள் விரும்பியதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. எனவே இது உண்மையில் நமது வாழ்வில் சில பொழுதுகளில் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், துஆ செய்வோம், அதில் நமக்கு நன்மை இருப்பதாக எண்ணித்தான் பிரார்த்திப்போம். ஆனால் அதில் தீமை இருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும் போது எப்படி சொல்கிறான், வாசா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்க சிலதை என்ன செய்வீங்க, விரும்புவீர்கள், ஆனால் வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு என்ன, அது ஷர்ராக இருக்கும். அதே போன்று என் அருமை, நீங்கள் சிலதை வெறுப்பீர்கள், வாசா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நலவாக நன்மையாக இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒன்றை நமக்கு தராமல் வழங்காமல் தடுத்துக் கொள்கிறான் என்றால் அதுவும் அருள் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாம் கேட்ட ஒன்றை நமக்கு என்ன செய்கிறான், தராமல் இருக்கிறான். தரவில்லை என்றால் அதுவும் இதுதான், அதுவும் அல்லாஹுடைய அருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான இடம். ஏன்னா பலரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, துஆக்கள் பிரார்த்தனைகள் போன்ற இபாதத்தில் அதிகம் ஏன் ஈடுபடுவதில்லை என்றால், அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், எனது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எனது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்ற மாதிரியான அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழத்தல் என்பது ஒரு பெரிய குற்றம், சாதாரண விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய அருளிலே ஒருவன் நம்பிக்கை இழப்பது என்பது ஒரு மூமினுக்கு பொருத்தமான ஒரு செயல் அல்ல. அல்லாஹு தஆலா அப்படித்தான் குர்ஆனிலே சொல்கிறான், லா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நுட்பம் என்றால், அல்லாஹ் ஒன்றை நமக்கு தராமல் தடுத்துக் கொள்கிறான் என்றால் அதுவும் என்னதான், அவனது அருள் தான், அவனது அருளில் நின்றும் உள்ளதுதான். அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், நாம் ஒன்றை அல்லாஹ்விடம் கேட்கிறோம் என்றால் அது யாருடைய தேர்வாக இருக்கிறது, நம்முடைய. நாம் கேட்கிறோம் அல்லாஹ்விடத்துல, அது யாருடைய தேர்வு, நம்முடைய தேர்வு. அதை நமக்கு தராமல் அல்லாஹ் தடுத்துக் கொள்கிறான் என்றால் அது யாருடைய தேர்வு, அல்லாஹ்வுடைய தேர்வு. அப்ப எது சிறந்தது, ரப்புடைய தேர்வு தான் சிறந்ததாக இருக்கிறது, ரப்புடைய தேர்வு தான் சிறந்ததாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை. இந்த வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாகி செல்கின்ற அந்த இரண்டு இளைஞர்களில் ஒருவரிடம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஆட்சியாளரிடம் செல்கிறீர்கள், மன்னரிடம் செல்கிறீர்கள், நீங்கள் அங்கு சென்றால் என்னை பற்றி மன்னரிடம் எடுத்துச் சொல்லுங்கள், யூசுப் சிறையில் இருக்கிறார் என்ற அந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, அவரிடம் எடுத்து சொல்லுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், ஃபஅன்சாஹு ஷைத்தானு ذிக்ர ரப்பிஹி ஃபலபிஸ ஃபிஸ் ஸிஜ்னி பித்அ ஸினீன். அப்ப அந்த இளைஞனுக்கு அதை மன்னரிடம் எடுத்து சொல்வதை ஷைத்தான் மறக்கடிக்க செய்து விட்டான். அவர் 10 வருடங்களுக்கும் குறைவாக சிறையில் என்ன செய்தார், அவர் இருந்தார். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்த காலத்துல அல்லாஹ்விடத்துல துஆ செய்யாமலா இருந்திருப்பாங்க, சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக துஆ செய்திருப்பார்கள், இந்த நெருக்கடியிலிருந்து என்னை விடுதலை செய்வாயாக, இந்த நெருக்கடியிலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்று நிச்சயமாக துஆ செய்திருப்பார்கள் இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா அந்த சிறையிலிருந்து எவ்வாறு விடுதலை செய்ய நாடினான், மிக கண்ணியத்தோடு விடுதலை செய்ய விரும்புகிறான் அல்லாஹ்.
யாருடைய சிபாரிசிலும் இல்லாமல் அல்லாஹு தஆலா செய்த அந்த ஏற்பாடு என்பது அவருக்கு ஆட்சியே கிடைக்கக்கூடிய அமைப்பிலே இருந்தது. எப்படி அல்லாஹ் ஏற்பாடு செய்தான்? அந்த எகிப்து நாட்டுடைய அரசர் ஒரு கனவை காணுகிறார். அந்த கனவுக்குரிய விளக்கத்தை தனது அரச சபையில் உள்ள பிரமுகர்களிடம் கேட்கிறார்கள். அவர்கள் யாரும் அதற்கு தெரியாது என்று சொன்னபோது, அப்போதுதான் அந்த இளைஞனுக்கு ஞாபகம் வருகிறது, அடே சிறையில் அந்த யூசுப் சொன்ன அந்த கனவு, நான் கண்ட கனவுக்கு சொன்ன விளக்கம் அதே போன்று நடந்து விட்டதே. அப்போதுதான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே அவர் சொல்கிறார், உங்களுடைய கனவை, சிறையில் இப்படி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் போய் கேட்டால் நிச்சயமாக அதற்குரிய சரியான விளக்கம் கிடைக்கும். எனவே அருமையான சகோதரர்களை, சுப்ஹானல்லாஹ், எனவே அந்த விளக்கம், சரியான விளக்கம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வழங்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் எந்த அளவு கண்ணியமாக சிறையிலிருந்து விடுதலையாகின்றார்கள் என்றால், அவர் அதாவது அமைச்சு பொறுப்பை, பதவியை கேட்கிறார்கள், அது அவருக்கு உடனே வழங்கப்படுகின்ற அளவுக்கு. நாம் இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், சுப்ஹானல்லாஹ், என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஒன்றை நமது வாழ்வில் தாமதப்படுத்துகிறான் என்றால், அல்லது ஒன்றை தடுத்துக் கொள்கிறான் என்றால், நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே இந்த வசனம் 28வது அத்தியாயம் 82வது வசனத்துல நாம் இவ்வாறு ஒரு படிப்பினையை நாம் பெறுகின்றோம். அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். இந்த வசனம் 27வது அத்தியாயம் 16வது வசனம். சூரத்து நம்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதில் அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள்களை பற்றி எல்லாம் அந்த வசனங்களிலே சொல்கிறான். அவர் மக்களை பார்த்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் உல்லிம்னா மன்திகத் தைர் என்று சொல்கிறார்கள். உல்லிம்னா மன்திகத் தைர், அதாவது பறவையின் அந்த மொழியும் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அந்த பறவையின் மொழியும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக, அருளாக மக்களுக்கு சொல்கிறார்கள். இந்த வசனத்திலே அருமையான சகோதரர்களே, நாம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. இந்த நிஅமத், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அருள், அவர்கள் ஹுதுஹுத் என்ற பறவையோடு உரையாடுகின்றார்கள் இல்லையா? அந்த ஹுதுஹுத் என்ற பறவை தாமதமாக வருகின்ற போது அவர்கள் கேட்கிறார்கள், என்ன காரணம்? அதற்குரிய தக்க காரணத்தை சொல்லவில்லை என்றால் அதை அறுத்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். அந்த பறவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து என்ன சொல்கிறது என்றால், தாமதமானதுக்குரிய காரணம் என்னவென்றால், நான் உறுதியான சபா நாட்டுடைய ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன், உறுதியான ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த பறவை சொல்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பறவை இந்த செய்தியை வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தஅவாவின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த இளவரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அந்த சமூகம் அதற்கு பிறகு நிச்சயமாக என்ன செய்திருக்கும்? ஏற்றுக்கொண்டிருக்கும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த நிஅமத்தை, அருளை அவங்க எதற்கு பயன்படுத்தினாங்க? தஅவாவுக்கு பயன்படுத்தினாங்க. மார்க்கத்துடைய, தீனுடைய பணிக்காக பயன்படுத்தினார்கள். இது ஒரு முக்கியமான இடம். அல்லாஹு தஆலா நமக்கு சில திறமைகளை தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் நமக்கு சில வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் என்றால், நமக்கு சில திறமைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்றால், அவற்றை நாம் எவ்வாறு தஅவாவுக்கு பயன்படுத்தலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பூமியிலே மேலோங்குவதற்காக இதை நாம் எப்படி, இதை நான் பயன்படுத்த முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இதை நான் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். தீனுக்கு நாம், எனக்கு அல்லாஹ் ஒரு திறமையை தந்திருக்கிறான் என்றால், இந்த திறமையின் மூலம் நான் எவ்வாறு அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒரு பங்களிப்பை செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய தீனுடைய
இந்த வளர்ச்சிக்கு நான் எவ்வாறு பங்காற்ற முடியும் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இதை பற்றி நாம் சிந்திப்பது குறைவு. பெரும்பாலும் நாங்கள் நினைக்கிறோம் என்னென்றா, மார்க்க பணிகள் என்றால் அது உலமாக்களோடு சம்பந்தப்பட்டது, அது தாய்களோடு சம்பந்தப்பட்டது அப்படியே நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சில திறமைகள், அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக அதற்கு அல்லாஹ்விடத்துல மகத்தான கூலி இருக்கிறது இல்லையா? நீங்க பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவங்க எப்படியெல்லாம் பங்களிப்பு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த போது ஒவ்வொருவரும் சிந்தித்தார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் எவ்வாறு பங்களிப்பு செய்யலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் எவ்வாறு உதவலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இதோ அனஸ் இருக்கிறாங்க, அனஸை நீங்க உங்களுடைய பணிவிடைக்காக ஒரு பணியாளராக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றாங்க. எப்படியாவது நாம் இந்த தீனுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும், இந்த தீனுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் இல்லையா? எனவே என் அருமை சகோதரர்களே, ஒரு பெண்மணி வாராங்க, யா ரசூலுல்லாஹ், இதோ இந்த ஆடை எனது கையால் இதை நெய்திருக்கிறேன், இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஏதோ ஒன்றை செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த திறமையின் மூலமாக. ஒரு பெண்மணி வருகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னிடம் ஒரு தச்சன் இருக்கிறான், நான் உங்களுக்கு ஒரு மிம்பர் மேடையை அமைத்து தருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்த மர கட்டையில் தான் என்ன செய்வாங்க, அதன் மீதுதான் ஏறி உரை நிகழ்த்தி கொண்டிருந்தாங்க. அவங்க ஒரு மிம்பர் என்ன செய்யறாங்க, தயார்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படி நாங்க தீனுக்கு ஏதோ ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து இருக்கிறோமா? நினைச்சு பாருங்களேன், நாங்க அப்படி ஏதாவது சிந்தித்து இருக்கிறோமா? அல்லாஹ் எனக்கு தந்த இந்த திறமை, இதன் மூலம் நான் என்ன செய்யலாம், நான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு இப்படி ஒரு பணியை செய்யலாம், இப்படி ஒரு பங்களிப்பை செய்யலாம் என்று நாம் சிந்தித்து இருக்கிறோமா? எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனம், இதை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். இப்படியான ஒரு படிப்பினை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். நமது வாழ்வுக்கு இப்படியான ஒரு படிப்பினை பெற முடிந்த அழகான ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. அதே போன்று அடுத்த ஒரு வசனத்தை பாருங்கள். நாம் இந்த வசனத்திலிருந்து பெற வேண்டிய படிப்பினை 49வது அத்தியாயம் 6வது வசனம். 49ல 6வது வசனம். அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து என்ன சொல்கிறான் என்றால், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன், ஒரு ஃபாஸிக் பாவி என்ன செய்கிறான், ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அந்த செய்தியை என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்க தவறான முடிவுகள் எடுத்துவிடக் கூடாது. யாருக்கு எதிராக செய்தி கொண்டு வரப்படுகிறதோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் முடிவெடுத்து கவலைப்பட்டு விடக்கூடாது, பிறகு கவலைப்படக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க ஆரம்பத்தில் ஹுதூதுடைய அந்த பறவையுடைய விஷயத்தை சொன்னோம் தானே, சொல்லும் போது அந்த பறவை பயன்படுத்திய ஒரு முக்கியமான வார்த்தை என்ன, மின் ஜிஅதுக மின் சபஇன் பினபஇன் யகீன். எப்படி சொல்லுதுண்டா, பினபஇன் யகீன், அப்படி என்ன, உறுதியான உண்மையான ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லுது. இது மிக முக்கியமா இல்லையா? செய்தியை சிலவங்க சொல்லிடுவாங்க, கொஞ்சம் தோண்டி கேட்டா அப்படித்தான் சொல்றாங்க, அப்படித்தான் இருக்குது, இந்த மாதிரி புரியுது அவங்க சொல்றது. அதாவது இந்த என்ன எப்படி ஒரு காலத்துல வாழ்றோம்னா, நாங்க முதல்ல என்ன செய்யணும், செய்தியை சொல்லிவிட வேண்டும், அப்படித்தானே, முதல்ல செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்பதுலதான் போட்டி இருக்கிறதே தவிர, செய்தி உண்மையா இல்லையா, அதனுடைய நம்பகத்தன்மை என்ன என்பதை பற்றி எல்லாம் சிந்திப்பது குறைவாக இருக்கிறது. அடுத்ததுல பாருங்க, அல்லாஹ் பயன்படுத்துறான் ஃபாசிக் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். என்ன வார்த்தை, ஃபாசிக். ஃபாசிக் என்ன, பாவி. செய்தியை கொண்டு வரவன் ஃபாசிகா இல்லையான்றது நாங்க எப்படி உறுதிப்படுத்துறது, எப்படி செய்தியை கொண்டு வரவன் பாவியா இல்லையாண்டு. இதற்கு அறிஞர்கள் ஒரு விளக்கம் சொல்லும் போது, இப்படியான செய்திகளை பெரும்பாலும் கொண்டு வர ஃபாசிகா தான் இருப்பான்றான். இப்படி அப்படிதான். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்கடா, காதுல எட்டக்கூடிய எல்லாத்தையும், அவனோட காதுக்கு வரக்கூடிய செய்தி எல்லாம் எவன் பரப்புறானோ அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று. பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. வார செய்தி எல்லாம் எவன் பரப்புறானோ
அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான சான்றுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நாங்க எவ்வளவு ஒரு கவனம் எடுக்க வேண்டும். அப்ப ஒரு செய்திய இப்ப நமக்கு ஒரு செய்தி வருகிறது என்றால் அதை நாம் உறுதிப்படுத்தாமல் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஏண்டா நீங்க எடுத்து பாருங்க, சமூகங்களுக்கு மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், பெரும் பெரும் இன கலவரங்களுக்கு கூட என்ன செய்யுது, இப்படியானவைகள் மூலம் நிகழ்வதையெல்லாம் பார்க்கிறோம், பொய்யான செய்திகள் மூலம். இது குர்ஆன் சொல்லித் தருகின்ற ஒரு அழகான வழிகாட்டல். என்ன வழிகாட்டல் என்றா, செய்தியை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். இமாம்கள் ஹதீஸ் கலையை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல எவ்வளவு ஹதீஸ் கலையுடைய சட்டதிட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க. எதற்காக? ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்துவதற்காக. ஒரு ஹதீஸ் சஹீஹா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய செய்திகளை உறுதிப்படுத்துறதுக்கு எத்தனை எத்தனை நிபந்தனைகளை போட்டிருக்கிறாங்க. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் தான் அந்த ஹதீஸ் சஹீஹ், அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று. இதெல்லாம் மார்க்கத்தில் இந்த அடிப்படைகள் எல்லாம் இங்கிருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், அதாவது நாம் செய்தியை என்ன செய்ய வேண்டும் என்றால் உறுதிப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த விடயம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் அடுத்து ஒரு செய்தியை பார்ப்போம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய வசனங்களிலே இதை நீங்க சூரத்து யூசுஃபுடைய 90வது வசனமாக நீங்க பார்க்கலாம். 12வது அத்தியாயம் 90வது வசனம். இந்த வரலாற்றை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த வரலாற்றிலே இந்த அவ்வளவு அப்படி உள்ளடக்கக்கூடிய வசனமாக இந்த வசனத்தை அடையாளப்படுத்த முடியும். அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது தனது சகோதரனையும் தன்னோடு அழைத்துக் கொள்கிறார்கள். ஏனையவர்களும் என்ன செய்கிறார்கள், உதவியை அங்கு நாடி வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது, அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் தனது சகோதரரிடம் சொன்னபோது அவர்கள் கேட்கிறார்கள், நீங்களா யூசுப் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், நான் தான் யூசுப், இதோ இருக்கிறாரே இவர்தான் எனது சகோதரர் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்ன வார்த்தை கது மன்னல்லாஹு அலைனா. நல்ல கவனிங்க, கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்தான், அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்தான். ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்த ஒரு ஆணவமோ கர்வமோ எதுவும் கிடையாது. அவர்கள் என்ன செய்யலாம், விரும்பியதை அவர்களுக்கு செய்யலாம், அவர்களை தண்டிக்க முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் அந்த நேரத்தில் புகழை யாரோடு சேர்க்கிறாங்க, சிறப்பை யாரோடு சேர்க்கிறாங்கன்னா அல்லாஹ்வோடு. இது முக்கியமான இடம். சுப்ஹானல்லாஹ். நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க. நிறைய பேரை பாருங்க, வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, அவங்க ஏழ்மையில வறுமையில இருக்கும் போது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்துக் கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு செல்வ செழிப்பு வந்த பிறகு என்ன செய்வார்கள், அதையெல்லாம் மறந்து விடுவார்கள், அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள், தங்களுடைய புகழையே பேசிக் கொண்டிருப்பார்கள். நமது உழைப்பு, நமது முயற்சி, இவைகள் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். ஆனா சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுடைய முன்மாதிரியை பாருங்க. அவங்க சொன்ன முதல் வார்த்தை கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்தான், அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்தான். அப்ப இது நமது நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. நமக்கு எந்த ஒரு சிறப்பு கிடைத்து விட்டாலும், உயர்வு கிடைத்து விட்டாலும் இதை நாம் சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்தான், கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்தான். அடுத்து என்ன சொல்றாங்க, இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நல்லா கவனிங்க, இது ரெண்டு முக்கியமான விஷயம் இதுல வருகிறது. யார் பயப்படுவாரோ, யார் பொறுமையோடு இருப்பாரோ, நிச்சயமாக அந்த நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹு தஆலா ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அவர்களது கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இது ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வெற்றியை அடைந்தாங்கன்ற அவங்களோட வாழ்க்கையில அந்த வெற்றிக்குரிய இரண்டு விஷயங்களை சொல்றாங்க. என்னென்ன? தக்வா, இறையச்சமும் பொறுமையும். இறையச்சம், பொறுமை, இந்த இரண்டும் என் அருமையான சகோதரர்களே. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட வாழ்க்கையில சந்தித்த இரண்டு விதமான சோதனைகள் இருக்கின்றன. இரண்டு விதமான சோதனைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றோடு தொடர்புடையதாக இருக்கின்றன.
இப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என் அருமையான சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனையில முதல் சோதனை எது சொல்லுங்க? முதல் சோதனை அவர் தந்தை தாயை விட்டு, அவரது சகோதரர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு அவர் பிரிக்கப்படுகிறார் இல்லையா? அவர் பிரிக்கப்படுகிறார். பிரிக்கப்பட்டு அவர்கள் பால் கிணற்றிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். இது அவங்களோட வாழ்க்கையில சந்தித்த ஒரு சோதனை. அடுத்த ஒரு சோதனை இருக்கிறது. இந்த இரண்டு சோதனைகளை பற்றியும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் போது ஒரு அழகான விளக்கத்தை சொல்வார்கள். என்ன விளக்கத்தை சொல்வார்கள் என்றால், அவர்கள் சந்தித்த முதலாவது சோதனையை விட இரண்டாவது சோதனை பயங்கரமானது. முதல் சோதனையை விட இரண்டாவது சோதனை பயங்கரமானது. என முதல் சோதனை அவர்களாக தேர்வு செய்யல. முதல் சோதனை அவராக தேர்வு செய்யல. அவர்கள் அந்த சகோதரர்கள் திட்டமிட்டு கொண்டு போய் என்ன செய்து விடுகிறார்கள்? கிணற்றிலே தள்ளி விடுகிறார்கள். அதன் பிறகு அவர் அடிமையாக விற்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவங்க சந்திக்கக்கூடிய சோதனை இருக்கிறதே, அந்த சோதனை என்பது அது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் தேர்வு செய்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. பாவமா, பாவத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதா என்ற ஒரு சோதனை. இந்த சோதனை பயங்கரமானது என்று சொல்கிறார்கள். இந்த சோதனை பயங்கரமானது. ஏன்? அவர்களுக்கு முன்னால் அங்கு இருக்கிற தேர்வு இருக்கிறது. அந்த தவறை செய்வதற்குரிய எல்லா சூழலும் அங்கு அமைந்து இருக்கிறது. ஒரு பெண் என்ன செய்கிறாள்? தவறான வழிக்கு அழைக்கிறாள். என் அருமையான சகோதரர்களை, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வது போன்று அல்லாஹுடைய அந்த அருளின் காரணத்தால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையான தன்மை அவரிடம் இருந்தது. அதனாலதான் அவர் அல்லாஹ்விடத்துல எப்படியெல்லாம் துஆ செய்தார் என்றால், கால ரப்பி சிஜினு அஹப்பு இலைய மிம்மா யதுஉனனி இலை. இவர்கள் எந்த இந்த பாவத்தின் பால் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறை வாழ்க்கையே சிறப்பானது என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நீ இவர்களுடைய இந்த சூழ்ச்சியிலிருந்து என்னை காக்கவில்லை என்றால் நான் இந்த ஜஹல்ல, இந்த பாவத்தில் வீழ்ந்து விடுவேன் என்று அவங்க அல்லாஹ்விடத்தில். இந்த இடத்திலே நறுமையான சகோதரர்களே, நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை? அது முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை என்றால், பாவத்திலிருந்து உண்மையாக விடுபட வேண்டும் என்ற அந்த தூய்மை நமது உள்ளத்தில் இருந்தால், அதாவது பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த உண்மையான நிலை நம்மிடம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான். நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த முன்மாதிரி இந்த வரலாற்றிலே இருக்கிறது, அந்த பாடம் இங்கு இருக்கிறது. ஆனால் நாம் நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், அப்படி ஒரு உண்மை தன்மை நம்மிடம் இருக்கிறதா? பாவத்தை விட வேண்டும் என்ற அந்த உறுதி, அந்த உண்மையான தன்மை, உண்மையான நிலை நம்மிடம் இருக்கிறதா? இதை நீங்க பார்க்கலாம். என்ன, இதுக்கு பிறகு சினிமாவே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் புதுசா ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன செஞ்சிடும்? இதோட முடிச்சுக்கொள்ள வேண்டும், அடுத்து இப்படி போறது. அப்ப இது உண்மை தன்மை கிடையாது இல்லையா? பாவத்தை ஒருவன் விடுவது என்பதுல ஒரு உண்மை தன்மை, உறுதி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்மையில் யார் பொறுமையோடு இருக்க வேண்டும், பொறுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு யார் முயற்சி செய்வார்களோ அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு பொறுமையை வழங்குவான். எவர்கள் பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பி ஒரு பேணுதலான வாழ்க்கைக்குரிய முயற்சியை செய்வார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு பேணுதலான வாழ்க்கையை கொடுப்பான். யார் ஒரு தன்னிறைவோடு வாழ வேண்டும், ஒரு தன்னிறைவான வாழ்க்கைக்குரிய அந்த உண்மையான போராட்டம் ஒருவருக்குள் இருக்கிறதோ நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு தன்னிறைவை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதற்கு ஒரு உண்மையான முயற்சி ஒருவருக்குள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு அந்த வழியை என்ன செய்வான்? எளிதாக்கி கொடுப்பான். அந்த அடிப்படையில இங்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வெற்றிக்குரிய இரண்டு முக்கியமான பண்புகளை சொல்கிறார்கள். ஒன்று என்ன சொல்லுங்க? தக்வா. ஏன்னா அவங்க இருந்த அந்த சூழல் இருக்கிறதே, அவங்க இருந்த சூழல் என்பது பாவத்துக்கு எந்த தடையும் இல்லாத சூழல். ஏன்னா ஒரு அறிமுகமற்ற ஊர்ல இருக்கிறாங்க, யாருமே தெரியாதவர்கள், குடும்பத்தினர் கிடையாது, அறிமுகமானவர்கள் கிடையாது, அறிமுகம் இல்லாத ஊர்ல இருக்கிறாங்க. பெரும்பாலும் இன்னைக்கு என்ன செய்யறான்? பாவம் செய்யறதுக்காகவே வேறு வேறு ஊர்களுக்கு போறான். அப்படித்தானே நாங்க பாக்குறோம். பாவம் செய்யறதுக்காகவே பயணிக்கிறான். ஏன்? அங்கு அவனுக்கு தெரிந்தவர்கள் கிடையாது, அறிமுகமானவர்கள் கிடையாது.
பாவத்துக்காகவே பயணிக்கிறான். இங்க பாருங்க, பாவத்துக்கான அங்க எல்லா சூழலும் அங்க அமைந்து இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களை பாதுகாத்தது இறையச்சம். சுப்ஹானல்லாஹ். அவர்களை பாதுகாத்தது தக்வா, இறையச்சம் அவர்களை பாதுகாத்தது. அதுதான் சொல்றாங்க, இன்னஹு மை யத்தகி. அடுத்து என்ன? சபர், பொறுமை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது இந்த வரலாற்றை நாம் பார்க்கும் போது இங்கு இரண்டு விதமான பொறுமைகள் இருக்கின்றன இல்லையா? முதல்ல அவங்க சந்தித்தது ஒரு துன்பம், ஒரு சோதனையை சந்திக்கிறாங்க. அந்த சோதனையில பொறுமையாக இருக்கிறாங்க. அதே போன்று இப்போது அவங்க ஒரு பெண் தவறான வழிக்கு அழைக்கின்ற போது அங்குள்ள பொறுமை என்பது அது என்ன பொறுமை? பாவத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்கின்ற பொறுமை. பாவத்திலிருந்து, இந்த பாவத்துக்கு ஷைத்தான் எப்படியெல்லாம் அழைப்பான், அதற்கு பல வகையிலும் அவன் என்ன செய்வான்? அலங்கரித்து காண்பிப்பான், அதை இன்பமாக காண்பிப்பான். என் அருமையான சகோதரர்களே, அங்கு அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். எனவே இந்த வசனத்தை நீங்க நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். நமது வாழ்க்கைக்கு நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை இந்த வசனத்திலே இருக்கிறது. அந்த படிப்பினை தான் என் அருமை சகோதரர்களே இறையச்சமும் என்ன? பொறுமையும். இறையச்சமும் பொறுமையும். எனவே இந்த இரண்டும் உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் வருவாங்க, வந்து யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறேன், எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்கள் என்று கேட்பாங்க. எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்கள், நான் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறேன் என்று கேட்பாங்க. கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவைத்தான் வசியத்து செய்வார்கள். நீங்கள் தக்வாவோடு இறையச்சத்தோடு இருங்கள் என்று வசியத்து செய்வார்கள். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த். இந்த வசியத்தை ரசூலுல்லாஹ் ரெண்டு நபி தோழர்களுக்கு செஞ்சாங்க. இரண்டு நபி தோழர்கள் யார் யார் சொல்லுங்க பாப்போம். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த். நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த சூழலிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்க எங்கிருந்த போதும் எந்த சூழலிலும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இரண்டு நபி தோழர்கள், ஒன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்ததாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு தோழர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசியத்தை செய்தார்கள். எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனம் நமக்கு சொல்கின்ற இந்த படிப்பினை. அடுத்த ஒரு முக்கியமான வசனத்தை நாம் பார்ப்போம். இதை நீங்கள் எங்கு பார்க்கலாம் என்றால் 27வது அத்தியாயம் 40வது வசனம். 27வது அத்தியாயம் 40வது வசனம். இதுல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்னவென்றால், லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த ஜின் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த சபா நாட்டுடைய சிம்மாசனத்தை கண் சிமிட்டக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள கொண்டு வந்து வைக்குது அல்லாஹுடைய அந்த நாட்டம். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்வம் கொள்ளவில்லை, ஆணவம் கொள்ளவில்லை. அவர்கள் உடனே சொன்னது, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. எப்படி சொல்றாங்க? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது ரப்புடைய அருளில் நின்றும் உள்ளதாகும். லியபுலுவனி, என்னை அவன் சோதிக்கிறான், என்னை அவன் சோதிக்கிறான். எப்படியான சோதனை? அஷ்குர், நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, அம் அக்ஃபுர், அல்லது நான் அவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்ற சோதனை தான் இங்கு பாருங்க. இந்த இடமெல்லாம் அதாவது சராசரி மனிதர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? ஆணவம் கர்வம் தலைக்கேறி அனைத்தையும் மறந்து விடக்கூடிய இடம் இது. அவர்களுக்கு ஆணவம் கர்வம் தலைக்கு மேல் ஏறி என்ன செஞ்சிருவாங்க? எமது சக்தி, எமது ஆற்றல் பார்த்தீர்களா என்று பெருமை கொள்ளக்கூடிய அந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நான் அவனுக்கு நன்றி உள்ள ஒருவனாக இருக்கிறேனா, நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா? என் அருமையான சகோதரர்களே, இது இந்த வசனம் நமது சிந்தனையில் நமது வாழ்வில் மிகவும் செல்வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு வசனம். என்ன? நாம் நமக்கு ஒவ்வொரு நிஅமத் அருள் வரும் போதெல்லாம் நாம் முதலில் சிந்திக்க வேண்டும், இதில் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, நான் இதில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நடந்து கொண்டேனா? இதுதான் என் அருமை சகோதரர்களே வரவேண்டிய முதன்மையான சிந்தனை. எந்த ஒரு அருள் நமது வாழ்வில் நமக்கு கிடைத்தாலும் அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹுடைய நிஅமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கும் இன்னொரு அல்லாஹுடைய நிஅமத் தேவை. அப்படிதானே? அல்லாஹுடைய நிஅமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கும் நமக்கு என்ன செய்ய? இன்னொரு நன்றி தேவை, இன்னொரு நிஅமத் தேவை.
இப்ப குர்ஆன்ல ஒரு துஆ பாருங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. ரப்பி அவுஸிஅனி, ரப்பி அவுஸிஅனி, என் இறைவா எனக்கு அருள் புரிவாயாக, அன் அஷ்குர நன்றி செலுத்துவதற்கு, நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, நீ எனக்கு செய்த அருள்களுக்கு, நீ எனக்கு செய்த அருள்களுக்கு நன்றி, உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்ப நிஅமத், அந்த ஒவ்வொன்றும் நிஅமத்தாகத்தான் இருக்கிறது. அவனது நிஅமத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கும் நாங்கள் இன்னொரு நியமத்தை தான், அவனது நியமத்தை தான் பயன்படுத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறேனா என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது? இது ஒரு முக்கியமான கேள்வியா இல்லையா? இந்த வசனத்தோடு தொடர்புபடுத்திய அருமையான சகோதரர்களே, நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறேனா? இதை நான் எப்படி அறிந்து கொள்வது? இதை நான் எப்படி அறிந்து கொள்வது? என் அருமையான சகோதரர்களே, இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த அழகிய வழிகாட்டல்கள், அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் எப்போதும் தன்னை விட வசதிகளில் குறைவாக உள்ளவனை பார்க்க வேண்டும். தன்னை விட வசதிகளில் குறைவாக உள்ளவர்களை பார்க்க வேண்டும். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். எமது வாழ்வில் இதை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். இது நம்மிடம் இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை பாருங்க. சஹாபாக்கள் இதை எப்படி அப்ளை பண்ணாங்கண்டா, ஏழை முஹாஜிர்கள், ஏழை முஹாஜிர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வாழ்வதற்கு வீடு கூட இல்லாமல் அந்த திண்ணை தோழர்களாக வாழ்ந்தவர்கள், அல்லது இன்னொரு அன்சாரி தோழரோட ரசூலுல்லாஹ் இணைத்து இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஏழை முஹாஜிர்கள் நிறைய அவங்களுக்கு அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட ஒரு சிரமப்படக்கூடிய நேரத்துல, அப்படியான ஒரு சூழல்ல அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து எதை முறையிட்டார்கள் என்று பாருங்க. எதை முறையிட்டாங்க? அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்க மக்கால அனைத்தையும் விட்டு விட்டு மதீனாவுக்கு வந்தோம், எந்த வசதியும் கிடையாது, வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன, இப்படி யாராவது புலம்பினார்களா? அப்படி நீங்க வரலாற்றில் பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாமும் தொழுகின்றோம், செல்வந்தர்களும் தொழுகின்றார்கள். நாம் நோன்பு வைக்கிறோம், செல்வந்தர்களும் நோன்பு வைக்கிறார்கள். அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், நாம் அடிமைகளை உரிமையிடுவதில்லை. அவர்கள் சதகாக்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், நாம் சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வதில்லை. எனவே அவர்கள் எம்மை விட நன்மையில் முந்தி சென்று விட்டார்கள். எதுல கவலைன்னு பாருங்க. அது தீன்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உங்களை விட உயர்ந்தவர்களை பாருங்க. தீன்ல மார்க்கத்தில் நீங்க யாரை பார்க்க வேண்டும்? உங்களை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்க்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த ஹதீஸ சஹாபாக்கள் எப்படி அப்ளை பண்றாங்கன்னு பாருங்க. அவங்களோட வாழ்க்கையில அது எப்படியான ஒரு நெருக்கடியான நிலை என்று பாருங்க. அந்த நிலையில, அந்த ஏழ்மையில, வறுமையில அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிட்டது, செல்வந்தர்கள் நல்ல முறையில வாழ்றாங்க, 3 நேரம் சாப்பிடுறாங்க, நாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லல. எதை சொல்றாங்க? இபாதத். அவர்கள் இபாதத்தில் எம்மை விட முந்தி செல்கிறார்கள், நாளை மறுமையில் அவர்கள் முந்தி சென்று விடுவார்களோ, அந்தஸ்தால் எம்மை விட முந்தி விடுவார்கள் யா ரசூலல்லாஹ் என்று அந்த கவலையைத்தான் வெளிப்படுத்துறான். என் அருமையான சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நீங்க ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 சொல்லுங்கள். உங்களுடைய சிறப்பை யாராலும் அடைய முடியாது, உங்களுடைய சிறப்பை யாராலும் அடைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களே. என் அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த அமல் அவர்களுடைய இந்த கவலையின் மூலம் கிடைத்தது இல்லையா? எனவே அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னார்கள்? சொல்கிறார்கள், செல்வந்தர்களும் அறிந்து கொண்டார்கள், அவர்களும் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் சளைத்தவர்கள் அல்ல. அந்த செல்வந்தர்களும் அவர்கள் என்னவில்லை, இது ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு திக்ர், இது ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட திக்ர், இதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி நினைச்சாங்களா? அவர்களும் நன்மையில் போட்டி போட்டார்கள், நன்மையில் நாம் அவர்களை முந்த வேண்டும் என்று அவர்களும் அந்த அமலை செய்ய ஆரம்பித்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். எனவே நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கிறோமா என்று நாம் உரசி பார்க்கக்கூடிய இடங்கள்ல முக்கியமானதுதான் நாம் நமது வாழ்வில் எப்போதும் நம்மை விட வசதி குறைந்தவர்களை பார்க்க வேண்டும். அப்படி நடக்குதா? ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை கொஞ்சம் தொட்டு கேளுங்க, என்ன லெவல்ல இருக்குது என் அருமையான சகோதரர்களே. எனவே இந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்பு? அதாவது அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத்துகள், அருள்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த நன்றி உணர்வோடு எப்போதும் நம்மை விட வசதியில் குறைந்தவர்களை பார்த்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறேனா என்பதை உரசி பார்ப்பதற்கு. இரண்டாவது அருமையான சகோதரர்களே, அதாவது நமக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். என்ன அர்த்தம்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் என்ன அர்த்தம்? நிச்சயமாக மனிதன் தனது ரப்புக்கு, எப்படி சொல்றான்? லிரப்பிஹி, தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? அதாவது அவனை சுற்றி எவ்வளோ நியமத்துகள், அருள்கள் இருக்க, அவனுக்கு ஒரு சோதனை, துன்பம் வரும்போது அந்த அனைத்தையும் மறந்து விடுகிறான். பாத்தீங்களா? அதாவது அவனை சுற்றி எவ்வளோ நியமத்துகள், அல்லாஹ் செய்த அருள்கள் அவனை சுற்றி இருக்கின்றன, கணக்கிட முடியாத அருள்கள், கணக்கிட முடியாத நியமத்துகள். ஆனால் அவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது இந்த அனைத்தையும் மறந்து விடுகிறான், நன்றி கெட்டவனாக மாறி விடுகிறான். இப்படி ஒரு சராசரி மனிதனாக நாம் இருக்கக்கூடாது, இல்லையா? ஏன்? நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எப்போதும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு செய்த நியமத்துகள், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறானே, இவ்வளவு அருள்களை செய்திருக்கிறானே என்றுதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு நபி மொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் இந்த துஆவை ஓதாமல் தூங்க மாட்டார்கள். இரவில் இந்த துஆவை ஓதாமல் தூங்க மாட்டான். எந்த துஆ அது? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முக்வி. இந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இரவிலும் நபி அவர்கள் இதை ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா, எமக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஸகானா, எமக்கு புகட்டிய நீரை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வகஃபானா, எமக்கு போதுமாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஆவானா, எமக்கு இருப்பிடம் அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்வார்கள்? அதாவது போதுமானதை அடைந்து கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்க, வசிப்பதற்கு இடமில்லாமல் எத்தனையோ பேர் இருக்க, அந்த வார்த்தை சொன்ன அதை பயன்படுத்துறான். எத்தனையோ பேர் இந்த வசதிகள் எல்லாம் இல்லாமல் இருக்க அல்லாஹ் எமக்கு இவற்றை தந்தான். இதை நபி அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. நபியுடைய உணவு முறை எப்படி இருந்தது? சலித்த மாவை நபி அவங்க, அதனால் அவங்க ரொட்டி சாப்பிட்டதே கிடையாது. என் அருமை சகோதரர்கள், 3 மாதங்கள் நபியுடைய வீட்டுல அடுப்பெரியாது, பேரித்த பழம் தண்ணீர் தான் உணவாக இருந்தது. அப்படிப்பட்ட தூதர் ஒவ்வொரு இரவிலும் ஓதக்கூடிய துஆ இது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா. நபியுடைய படுக்கையின் விரிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த அடையாளங்கள் அவங்களது மேனியில படிந்திருக்கும். ஒரு பகுதியில அவங்க விரிப்பாங்க, மற்றொரு பகுதியால தன்னை போர்த்தி கொள்வார்கள். இப்படி ஒரு மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ ஒவ்வொரு இரவிலும் ஓதுறாங்கண்டா, சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகள், அருள்கள், அதற்கு நாம் எந்த அளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே எப்போதும் என் அருமை சகோதரர்களே, நமக்கு ஒரு கஷ்டம், துன்பம், சோதனை என்று வரும்போது அல்லாஹ் செய்த அருள்களை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு அருள்களை செய்திருக்கிறானே, இவ்வளவு நிஅமத்துகளை செய்திருக்கிறானே என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மூன்றாவது அருமையான சகோதரர்களே,
நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக மாறுவதற்கு இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். எந்த வரலாறுகள்? நபிமார்களுடைய வரலாறுகள், நபி தோழர்களுடைய வரலாறுகள். எப்படியெல்லாம் அவங்க கஷ்டத்திலும் சிரமத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவ்வாறான நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரலாறுகளை நாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அதே போன்று நான்காவது விஷயம், நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். எதற்கு? அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருப்பதற்கு நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதுக்கு மிகச் சிறந்த துஆ இது. பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நினைவு கூறுவதற்கும் உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக. இந்த துஆவை நாம் ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசியிலும் ஓதி வர வேண்டும். பொதுவாகவும் நாம் இந்த துஆவை ஓதலாம். அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம், ரப்பி ஜஅல்னி மின் இபாதிக ஷாக்கிரீன். ரப்பி ஜஅல்னி மின் இபாதிக ஷாக்கிரீன் என்ன? உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் என்னை ஆக்குவாயாக. ரப்பி ஜஅல்னி மின் இபாதிக ஷாக்கிரீன் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பொதுவாக கேட்பது. இவ்வாறு நாம் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருப்பதற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நபி அவங்க மற்றும் ஒரு துஆல கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல்னி ஷக்காரன் லக ஸக்காரன் லக ரஹாபன் லக மித்வாஅன் லக முஹ்பீதன் இலைக அவ்வாஹம் முனிபாண்டும் ஒரு துஆ வருகிறது. அடுத்ததாக ஐந்தாவது, நாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு அல்லாஹ்வை எப்போதும் புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இவ்வாறு அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக. இதில் அடுத்த மிக முக்கியமான விடயம், அல்லாஹ் நமக்கு எதை வழங்கினானோ அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல், பொருந்திக் கொள்ளுதல். அல்லாஹ் நமக்கு எதை தந்தானோ அதை நாம் என்ன செய்வது? நிறைவாக அதை ஏற்றுக்கொள்ளுதல். எனவே இவைகள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக நம்மை மாற்றிக்கொள்வதற்குரிய சிறந்த வழிமுறைகளாக, வழிகாட்டல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, குர்ஆனுடைய அந்த வசனம் கற்றுத்தந்த பாடங்கள் என்ற இந்த இதுல அடுத்த ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். சூரத்துல் கஹஃபுடைய 82வது வசனம். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், வகான அபூஹுமா சாலிஹா. வகான அபூஹுமா சாலிஹா, மூன்று வார்த்தைகள். அல்லாஹு தஆலா அந்த இரண்டு அனாதை சிறுவர்களை பற்றிய அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறான். இரண்டு அனாதை சிறுவர்களுடைய வரலாறு இதில் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய அந்த சொத்து, அவர்களுடைய அந்த பொக்கிஷம் என்ன செய்யப்பட வேண்டும்? பாதுகாக்கப்பட்டு அவர்கள் உரிய வயதை அடைந்தவுடன் அவர்களுக்கு அதை போய் சேர வேண்டும். அது வேறு யாரிடமும் சென்றுவிடக் கூடாது என்ற அந்த ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா செய்கிறான். நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விழுந்துவிட பார்க்கக்கூடிய அந்த சுவற்றை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை சரியாக நிறுத்துகிறார்கள். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு இவர்கள் இருவர் விஷயத்தில் ஏன் கவனம் எடுக்கப்பட்டது? இந்த இருவருடைய விஷயத்தில் ஏன் இவ்வளவு கவனம் எடுக்கப்பட்டது? அந்த இரு அனாதைகளுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதில் ஏன் கவனம் எடுக்கப்பட்டது என்றால், அல்லாஹ் சொல்கின்ற முக்கியமான விஷயம் என் அருமை சகோதரர்களே, அந்த இருவருடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த இருவருடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க? சாலிஹானவர்களாக இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹுஃபிதா பிஸலாஹி அபீஹிமா. அந்த இருவருடைய அந்த சொத்தும் பாதுகாக்கப்பட்டது என்றால், அந்த இருவரும் பாதுகாக்கப்பட்டாங்கன்னா அந்த இருவருடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், தாபிஈன்கள்ல மிக முக்கியமான ஒரு தாபிஈ தான் சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ். சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், யா புனைய லஅஸீதன்ன ஃபீ ஸலாத்தி மின் அஜ்லிக ரஜாஅன் அஹ்ஃபஸ ஃபீக். என்ன சொல்வாங்கடா, என் அருமை மகனே, நான் எனது வாழ்க்கையில தொழுகையை அதிகப்படுத்துகிறேன் என்றால் இதன் மூலம் நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதுல நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவங்க இந்த வசனத்தை ஓதுவாங்க, வகான அபூஹுமா சாலிஹா. இதுல நாங்க ஒவ்வொருவரும் நாங்க பெற வேண்டிய படிப்பினை என்ன அருமை சகோதரர்களே? அதாவது நாம் உண்மையில் நமது பிள்ளைகளுக்கு நாம் அனைவரும் நன்மையை விரும்புகிறோமா இல்லையா?
எந்த பெற்றோரை கேட்டாலும் எல்லா பெற்றோரும் சொல்வார்கள், நிச்சயமாக நமது பிள்ளைகளுக்கு நாம் நலவைத்தான் விரும்புகிறோம், நல்லதைத்தான் விரும்புகிறோம், அதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு சிரமங்களும் கஷ்டங்களும். யாருக்காக? பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக, பிள்ளைகளுக்காக, இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, அப்ப எனவே இந்த வசனம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன? நீங்க ஒரு சாலிகானவராக இருந்தால் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பான். இதை விட வேறு என்ன வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. தாயும் தந்தையும் சாலிகானவர்களாக இருப்பது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்று குர்ஆன் சொல்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில பெற்றோர்கள் என்ன ஆச்சரியம் என்ன, அவர்கள் தொழுவது கிடையாது, ஆனா பிள்ளையை தொழுமாறு ஏவுவார்கள். அவர்கள் குர்ஆன் ஓதுவது கிடையாது, பிள்ளைகளை ஓதுமாறு சொல்வார்கள். அப்படி அல்ல, அந்த பிள்ளைகள் முன்மாதிரியை பெற முடியாது. எனவே அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்கள், இந்த வசனம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறது. பெற்றோர்கள் சாலிகானவர்களாக இருந்தால், அருமையான சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது என்ற உத்தரவாதத்தை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் இதிலே வழங்கி கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்களோட வாழ்க்கையில, அவங்களோட மரண படுக்கையில் அவங்க இருக்கிறாங்க. உயிர் பிரியக்கூடிய நிலையில் இருக்கின்ற போது மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, அவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க எதை விட்டுட்டு செல்றீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள். வஹுவல்லதி யதவல்ல ஸாலிஹீன், அவனே நல்லோர்களை பொறுப்பேற்கிறான், நல்லோருக்கு பொறுப்பாளனாக அவனே இருக்கிறான் என்ற வசனத்தை தான் ஓதினார்கள். ஓதிவிட்டு சொன்னார்கள், எனது பிள்ளைகள் சாலிகானவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவங்களோட அது உயர்ந்த ஈமான், அது அந்த உயர்ந்த ஈமான். நறுமையான சகோதரர்களே, எனது பிள்ளைகள் சாலிகானவர்கள் இல்லை என்றால் நான் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொன்னவர்களாகத்தான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிகிறார்கள். எனவே அவங்களோட பிள்ளைகள் அதற்கு பிறகு நன்றாக இருந்தார்கள். ஏனைய அந்த அரசர்களுடைய பிள்ளைகளை விடெல்லாம் மிகவும் செல்வ செழிப்போடு நல்ல முறையில் இருந்தாங்க என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே சாலிகானவர்கள், நல்லவர்கள், பெற்றோரும் சாலிகாக இருக்க வேண்டும், பிள்ளைகளும் சாலிகானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அறிஞரிடம் வந்து கேட்கப்படுகிறது, நான் ஒரு சாலிகான மனிதன் என்று எப்படி தெரிந்து கொள்வது? நான் ஒரு நல்ல மனிதன், சாலிகான மனிதன் என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்கும் போது அவர்கள் என்ன திருப்பி கேட்கிறாங்கடா, நீ உனது பெற்றோருக்காக துஆ செய்கிறாயான்னு கேட்கிறார். நீ உனது பெற்றோருக்காக துஆ செய்கிறாயான்னு கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், ஆம் என்று சொல்கிறார், பெற்றோருக்காக துஆ செய்கிறேன். அவங்க சொல்றாங்க, நீ உனது பெற்றோருக்காக துஆ செய்தால் நீ ஒரு சாலிகான மனிதன். ஹதீஸ் எடுக்கலாம், அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு இதா மாத்தல் இன்சான் என்று வருது ஹதீஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும், மூன்றை தவிர. சதகத்துன் ஜாரியா, நிலையான அந்த தர்மம், அவனது இல்மின் மூலம் பிறர் பயன் பெறுவது, மூன்றாவது அவனது சாலிகான பிள்ளை அவனுக்கு கேட்கக்கூடிய துஆ. எனவே ஒருவர் தன்னை சாலிகானவர் என்று பார்த்துக் கொள்வதற்கு ஒரு அளவுகோல் இந்த ஹதீஸ் அந்த அறிஞர் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதாவது நீ உனது பெற்றோருக்கு துஆ செய்கிறாய் என்றால் நீ ஒரு சாலிகான மனிதன். ஏன்? சாலிகான பிள்ளைதான் பெற்றோருக்கு துஆ செய்யும், சாலிகான பிள்ளைதான் பெற்றோருக்கு துஆ செய்யும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில குர்ஆனுடைய வசனங்கள் அற்புதமானவைகள். குர்ஆன் என்பது எமது உள்ளம் எவ்வளவு தூய்மை அடையுமோ அந்த அளவுக்கு நாம் அந்த குர்ஆனின் மூலம் நாங்கள் நிராசை அடைய மாட்டோம். இன்னும் ஓத வேண்டும், இன்னும் விளங்க வேண்டும் என்றுதான் இருக்கும். நமது உள்ளங்கள் தூய்மை அடைய குர்ஆனோடு நாம் நெருங்கிக் கொண்டே இருப்போம் என் அருமையான சகோதரர்களே. எனவே குர்ஆனோடு இப்படியான ஒரு உயிரோட்டமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் குர்ஆனுடைய தமிழாக்கம் இருக்குதா? தமிழ் தர்ஜுமா வச்சுக்கிறீங்களா? ஒரு தமிழ் தர்ஜுமாவை கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் தர்ஜுமா ஊருக்கு அனுப்புறதுக்கு இல்லை, என்ன எடுத்தோன்னே சில ஊருக்கு தான் அனுப்புறது. முதல்ல தனக்கு படிக்கிறதுக்கு ஒன்று இருக்கிறது. குர்ஆனை ஒரு தமிழாக்கத்தை எடுத்து வைங்க, வச்சு குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது படிங்க. படிச்சு அதுல ஒரு 4 செய்தி உள் வாங்குங்க. அதுல ஒரு 4 செய்தி என்ன செய்யுங்க, உள்ள எடுங்க. குர்ஆன் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறது, குர்ஆன் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறது என்ற நறுமையான சகோதரர்களே, அந்த செய்திகள் நமது உள்ளத்தில் நிறைய உள்ளம் பிரகாசம் அடையும். உள்ளம் என்ன செய்யும்? உள்ளம் பிரகாசம் அடையும் என் அருமையான சகோதரர்களே. உள்ளத்துக்கு மிகப்பெரிய நிவாரணி குர்ஆன், உள்ளத்துக்கு மிகப்பெரிய பிரகாசம் குர்ஆன். எனவே இந்த வழக்கம் ஒவ்வொருவரிடமும்
அதுக்கு நீங்க கொஞ்சம் காசு செலவழிச்சு ஒரு தமிழாக்கத்தை வாங்கினாலும் பரவாயில்ல. என்ன செய்யறது? ஒரு தமிழாக்கம் நம்மிடம் இருந்து ஒவ்வொரு நாளும் அதை படித்து வருகின்ற ஒரு வழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் படிக்க வேண்டும். அதை படித்து அதில் உள்ள செய்திகளை கொஞ்சம் நாம் உள்ளத்துக்கு அவைகளை ஏற்றிக்கொள்ள வேண்டும். அவைகள் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி. அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன. இன்னைக்கு பாருங்க, மனிதனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மன அழுத்தங்கள். நேற்று ஒரு செய்தி நான் வந்து இலங்கையில 5 பேர்ல ஒருத்தருக்கு என்ன மனக்குழப்பம். அதுல வேற வேற மதத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு மனிதர்களோட அந்த மன அழுத்தங்கள் வேறு செய்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன, இல்லையா? இதைத்தான் நாங்க பார்க்கிறோம். இப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு அழகான ஒரு தீர்வை சொல்கிறான். மிக அழகான தீர்வு என்ன? உள்ளத்துக்கு நிம்மதி, அல்லாஹ்வுடைய திக்ர். இதை நாங்க எங்கட வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணி தோத்து போய் இருக்கிறோமா? இதை யாராவது சொல்ல முடியுமா? எனது வாழ்க்கையில நான் இதை அப்ளை பண்ணி தோற்று விட்டேன்னு சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படி என்ன பிரச்சனை அவன் தவிக்கும். என் அருமையான சகோதரர்களே, எனவே குர்ஆன் அவ்வளவு நிம்மதி உள்ளத்துக்கு. நாம் என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய திக்ர்ல மகத்தானது குர்ஆன், அல்லாஹ்வுடைய திக்ர்ல மகத்தானது குர்ஆன். எனவே அந்த அடிப்படையில குர்ஆனை நாங்க என்ன செய்யணும்? அதை எடுத்து அதை நாம் படிக்க வேண்டும், அதை கொஞ்சம் விளங்க வேண்டும். அந்த விளங்கக்கூடிய செய்திகளை கொஞ்சம் மீட்டிக் கொள்றது, சில செய்திகளை குறிப்பெடுத்துக் கொள்றது, இப்படியான இவைகள் நிச்சயமாக நமது வாழ்க்கைக்கு ஒரு பெரும் நிம்மதி, உள்ளத்துக்கு ஒரு பெரும் நிம்மதியாக இருக்கக்கூடியவைகள். என் அருமையான சகோதரர்களே, ஒரு செய்தி, ஒரு வகுப்பு அறையில என்ன செய்யறாங்க? ஒரு ஆசிரியை மாணவர்களுக்கு சொல்கிறார்கள், அந்த வசந்த காலத்துடைய காட்சிகளை எழுதுங்கள், வசந்த காலத்துடைய காட்சிகள் எழுதுங்கன்னு சொல்லும் போது, வசந்த காலத்துடைய காட்சிகளை எப்படி எழுதுவாங்க? பச்சை பசையரன் அந்த புட்கள், மரங்கள், இது போன்றவைகளை பிள்ளைகள் செய்வாங்க, அவைகளை வரைவார்கள். ஒரு பிள்ளை வந்து குர்ஆனை வரைந்து கொண்டு வந்து கொடுக்கிறது, ஒரு பிள்ளை குர்ஆனை வரைந்து கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த ஆசிரியைக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பிள்ளையிடம் கேட்கின்ற போது அந்த பிள்ளை சொன்ன பதில், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ குலூபினா, அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ குலூபினா, யா அல்லாஹ் குர்ஆனை எமது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ். அப்ப வசந்தம் காலங்கள்ல மிகச்சிறந்த காலமாக இருக்கக்கூடிய வசந்த காலம், குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயா. அந்த துஆ அந்த பிள்ளையுடைய நினைவிலிருந்து குர்ஆன் எழுதி வந்து காட்டுது, குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனோடு இப்படியான ஒரு சிறந்த தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.